தனிநபர் சந்திப்புக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்துங்கள் என்று சொல்வதுங்கிறது ரொம்ப வேடிக்கை. நீங்க ஒருத்தர் தனிப்பட்ட முறையில இறந்து போயிட்டாரு, ஒரு வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு போறானா, முதலமைச்சர் போறாரு, அதுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் எதிர்க்கட்சி தலைவரும் போறாருல, பல இடங்களுக்கு போறாரு, எத்தனையோ சம்பவங்களுக்கு. ஏன்னா இவரே போயிருக்காரு. இவரே அனிதா நீட்டு தேர்வுகளை அந்த தற்கொலைக்கு அந்த சூழல்ல இருந்த போது, உயிரிழந்த போது இவர் அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்டாரா? கள்ளக்குறிச்சி மரணம் போயிருக்கிறாரு. ஏன் திருப்போணம் அஜித் குமார் இதுக்கு போனாரு, எத்தனை இடங்களுக்கு இவரே போயிருக்காரு. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இன்னொரு மனுதாரர் என்ன சொன்னாரு, என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, அரசாங்க வேலை வாங்கி தருவோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னது இருக்குல்ல. அவங்க ரெண்டு பேருமே சிபிஐ நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்களா கேட்கல, எங்கள் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக 2 குடும்பங்களுக்கு நீங்கள் நிதி தராமல் ஏமாற்றி விட்டீர்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். நீ என்ன கிழிக்க போறன்னு நான் கேட்கிறேன். அரசியல் என்ன கிழிக்க போற? உன்னால ஒரு கூட்டமே நடத்த முடியல, ஒரு கட்சியை உன்னால நடத்த முடியல. நீ இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிருவியா? உனக்கு தெரியுமா அரசியல் சாசனம்னா என்ன தெரியுமா? இந்த நாட்டோட வரலாறு தெரியுமா? எதுவுமே தெரியாது உனக்கு. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு திரிஷாவை தெரியும், கீர்த்தி சுரேஷை தெரியும். வேற 2 பேரை தவிர உனக்கு என்ன தெரியும் இந்த நாட்டுல? சமீபத்தில் நக்கீரன்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்டுரை, ஷூட்டிங் டைரக்டர் மட்டும் இல்ல, நடிகைகள் கூட கேரம்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்களோட அம்பலப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் வெளியிட போறதா ஒரு அட்டை போடலாம் வெளியிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை? இல்லை, எப்பொழுதுமே நக்கீரன் ஒரு குறைந்தபட்ச ஆதாரங்கள் இல்லாமல், எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம அவர்கள் செய்தி பட கட்டுரை வெளியிட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், வீரப்பன்ல இருந்து ஆட்டோ சங்கர்ல இருந்து பல பிரச்சனைகளை அவர்கள் கையில் எடுத்து எல்லாவற்றுக்கும் எதிராக அவர்கள் போராடி இருக்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் அவருடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, ஓட விட்டுருக்கிறாங்க, பொடாவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. சிறைச்சாலைக்கு பலமுறை அதனுடைய ஆசிரியர் போயிருக்காரு. அதனால உண்மைத்தன்மை இல்லாமல் அப்படி ஒரு செய்தியை நக்கீரன் வெளியிடாது. அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசணும். வணக்கம் சார். வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆக போகுது. விஜய் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 20 லட்ச ரூபா கொடுக்க போறாருன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு. ஆனா 39 பேருக்கு தான் கொடுத்திருக்காரு, 2 பேருக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருக்கு. இந்த சூழல்ல கரூர் போவதற்காக காவல்துறையிட்ட பெர்மிஷன் கேட்ட ஒரு மெயில்லாம் அனுப்பியிருந்தாங்க. நேரில் போய் வழக்கறிஞர் தான் கொடுத்துருந்தாங்க. இன்னும் ஏன் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறதுல அவருக்கு என்ன சிக்கல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் எழுதிருக்கு. எப்படி பாக்குறீங்க? தனிநபர் சந்திப்புக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை துரிதப்படுத்துங்கள் என்று சொல்வதுங்கிறது ரொம்ப வேடிக்கையான. இப்போ நீங்கள் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் இறந்து போயிட்டாரு, ஒரு வீட்டுக்கு துக்க வீட்டுக்கு போறானா, முதலமைச்சர் போறாரு, அதுக்கு என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் எதிர்க்கட்சி தலைவரும் போறாருல, பல இடங்களுக்கு போறாரு, எத்தனையோ சம்பவங்களுக்கு. ஏன்னா இவரே போயிருக்காரு. இவரே அனிதா நீட்டு தேர்வுகளை அந்த தற்கொலைக்கு அந்த சூழல்ல இருந்த போது, உயிரிழந்த போது இவர் அந்த வீட்டுக்கு போகும்போது இந்த மாதிரி பாதுகாப்பு கேட்டாரா? கள்ளக்குறிச்சி மரணம் போயிருக்கிறாரு. ஏன் திருப்போணம் அஜித் குமார் இதுக்கு போனாரு, எத்தனை இடங்களுக்கு இவரே போயிருக்காரு. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப தீபாவளிக்கு 18 லட்சம் பேர் சென்னையை விட்டு சொந்த ஊருக்கு போயிருக்கான். மறுபடியும் 12 லட்சம் பேர் உள்ள வர்றான் ஊருக்குள்ள அப்படின்னு ஒரு செய்தி வருதுல. அப்ப தீபாவளின்னு ஒரு திருநாள் இருக்கு, அந்த திருநாளுக்கு கூட்டம் கூட்டமா நம்ம போகணும் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸட் தானே, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. காலண்டர்ல இத்தனை தேதி தீபாவளி வருது. ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பத்திரிக்கை கொடுக்கும் போது என்ன பண்ணுவான், சில பேர் அரசு ஊழியராக இருக்கிறவங்க சேஃப்டியான ஆள்லாம் என்ன பண்ணுவாங்க, 1 மாசத்துக்கு முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்டை புக் பண்ணிடுவாங்க. கரெக்ட் டயத்துக்கு போகிற ரிட்டர்ன் டிக்கெட்லாம் போட்டுருவான், 1 மாசத்துக்கு முன்னாடி பண்ணி வச்சுவான். அது ஒரு விஷயத்தை பிளான் பண்றாங்க எல்லாருமே. ஒரு தனிநபர் ஒருத்தருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு வர்றதை கூட பக்காவா பிளான் பண்றாங்க. இவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இவர் எந்த நேரம் அவர் போறாருங்கிறத மட்டும் அறிவிக்காம இருந்தா, ஒரு மாலை பொழுதுல போயிட்டு இரவோட இரவா எல்லாருமே சந்திச்சுட்டு திரும்பி கூட வந்துட முடியும். பகல் பொழுது கூட இவர் சொல்லலைன்னா என்ன செய்ய முடியும்? இப்ப நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் எங்க கிராமத்துல இருக்கேன். டெப்டி சிஎம்மா அப்ப ஸ்டாலின் அவர்கள் எங்க ஊருக்கு திடீர் விசிட் வந்துட்டாரு. நான் யதார்த்தமா ஏதோ ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்ட் மாதிரி ஒன்று கேட்குது, சைரன் சத்தம் கேட்குது. என்னையா சைரன் சத்தம் கேட்குது, யாராவது உடம்புடம்பு என்ன கிராமத்துல சைரன் சத்தம்லாம் கேட்காதுல்ல, என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லும்போது வெளில பார்த்தபோது ஒரு வயசான ஆள் சொல்றாரு, கருணாநிதி மகன் வந்துருக்கிறாரு. யார்கிட்டையும் சொல்லாம விட்டார், கட்சிக்காரங்களாம் தெரியாது. எங்க வீட்டுல இருந்து ஒரு 50 அடி தூரம் நடந்து போற தூரத்துல ஒரு அரசு பள்ளிக்கூடம் போனா, அரசு பள்ளிக்கூடத்துல நான் திடீர்னு சட்டையை போட்டு என்ன உண்மைதானா அது சொல்ற தகவல் உண்மைதானான்னு பாக்குறக்கா போறேன். அவர் உட்காந்துருக்காரு. KKS சார், தங்க தென்னரசு, இவங்கெல்லாம் இருக்காங்க.
அப்ப அவனுக்குள்ள இருக்கிற டீச்சர்ஸ், அவனுக்குள்ள இருக்கிறவங்க சத்துணவுலாம் ஒழுங்கா போடுறாங்களா என்ன ஏதுன்னு ஒரு இன்ஸ்பெக்ஷன் மாதிரி. அவர் வந்து பிளான் கிடையாது இந்த ஊருக்குள்ள வரணும்னு அவருக்கு. அவர் வந்து 3 தலித் கிராமங்களுக்கு வந்து ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்காம இருந்தபோது ஒவ்வொரு அது மீண்டும் அதை நடத்துறதுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்தாரு கலைஞர். கொட்டக்காட்சி இருந்தாலே இந்த மாதிரி ஒரு ஊர் மானாமரம் பக்கத்துல அந்த ஊர் கொடுக்குறதுக்காக வேண்டி வர்றத வரியில் அப்படியே வந்துட்டார் ஊருக்குள்ள. அப்போ அறிவிக்காமல் வந்தால் நீங்கள் வந்து டெப்டி சிஎம்மா இருந்தாலும் சிஎம்மா இருந்தாலும் பிரபல நடிகராக இருந்தாலும் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் நீங்கள் வந்தால் கூட்டம் கூட போறது கிடையாது. ஒரு முறை வந்து கார் வந்து அஜித்தோட கார் ஈசிஆர் ரோட்ல திடீர்னு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அவர் டக்குன்னு வந்து மேனேஜர்கிட்ட வண்டியை கொடுத்துட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி போயிட்டாரு. தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? ஆட்டோவை பிடிச்சி போயிட்டாரு. அந்த ஆட்டோ ஓட்டுறவர் ஒரு வயசான பாய். அவருக்கு சினிமா பார்க்குற பழக்கம் கிடையாது. வந்திருக்கிறவரை கஸ்டமர் சவாரியா தான் தெரியும், அஜித்துக்குமாரும் தெரியல. ஈசிஆர் ரோட்ல ஒரு ஆட்டோல அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்காரு, வீட்டுக்கு போயிட்டே இருக்காரு. திருவான்மூர் வீட்டுக்கு போறாரு. போகும்போது இந்த பைக்கில் போறவங்க யாராவது பார்த்துவாங்கல்ல, தலை போறாருனா அப்படின்னு சொல்லி ஒரு 2 பைக் மட்டும் ஃபாலோ ஆயிருக்கு. அவர் இறக்கி விட்டு அவர் கரெக்டாக கேட்ட காசை கொடுத்துட்டாரு, போயிட்டாரு. அந்த ஆட்டோ டிரைவரை அவங்க இந்த வண்டியில ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஃபாலோ பண்ணி உனக்கு தெரியுமா அவர் யாருன்னு அப்படின்னு இருக்காங்க. எனக்கு எப்படியா தெரியும்? அவர் தான் அஜித்துக்குமார். நான் எதுக்கு சொல்றேன்னா, அப்படி சாதாரண மனிதர்கள் இருக்கான். எல்லாருமே வந்து அதாவது பிரபலம்ங்கிறது வந்து என்ன, சினிமா பார்க்கிறவனுக்கு ஒரு பிரபலம், அரசியல்வாதியா இருக்கிறவனுக்கு இப்ப ஏடிஎம்கே காரனுக்கு எடப்பாடி வந்து விஐபி, அவன் கட்சிக்கே பெரிய ஆளு. இதை வந்து நீங்க மிகைப்படுத்தாமல் இருங்கள் தான் நம்ம சொல்றோம். என்னமோ இவர் போயிட்டாலே வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனையுமே வந்து நீங்க வந்து டைம் குறித்து இந்த விமானத்துல வர்றாரு, இந்த வழியா வர்றாரு, எத்தனாம் தேதி வர்றாருங்கிறத எந்த விதமான முன்னறிவிப்பும் ஷூட்டிங்லாம் அவர் எப்படிங்க போனார் இவ்வளவு நாளா? சொல்லிட்டு எல்லா டைம் சொல்லிட்டா போனாரு. அவர் வாட்டுக்கு போவார், பிளைட்ல ஏறி போவார். அப்படித்தானே போயிருக்காரு இவ்வளவு நாடுகளுக்கு. கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போகும்போது எல்லாரையும் சொல்லிட்டு போனாரா, இந்த மாதிரி நான் போறேன் கோவாவுக்கு போறேன் சொல்லிட்டு போனார் எல்லாத்தையும்? அப்போ வந்து உடனே கூட்டம் கூட்டிடுச்சு ஏர்போர்ட்ல. அப்ப நீங்கள் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை நீங்க கிரௌடை கிரியேட் பண்றீங்களே தவிர இது இயல்பான கூட்டமே கிடையாது. இதை புரிந்து கொள்ளலாம். என்னமோ அவர் வந்துட்டா பாதுகாப்பு பிரச்சனை வந்துடும், இந்த பில்டப்பையே சொல்லி 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 ஓவர் பில்டப்பையே பண்ணிக்கிட்டே திருறாங்களே தவிர யதார்த்தத்திற்கு வரவே மாட்டேங்கிறான். இது என்ன தோணுதுன்னா அவங்களுடைய மனசுல, விஜய் எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நேரில் படம் பார்த்தது மாதிரி தான், பார்த்த படத்தை திரும்ப பார்ப்போமா? திரும்ப திரும்ப அந்த படம் பார்த்தாச்சியா, கோட் படம் பார்த்தாச்சியா, அடுத்த படம் என்னையா ஜனநாயகந்தனையா, அவன் கோட் படத்துக்கு இன்னைக்கு போட்டா போக மாட்டான்ல தேட்டர்ல. அதே மாதிரி முகத்தை ஒரு நடிகன் வந்து மக்கள் மன்றத்திலே நேரடியா பார்த்துட்டாங்கன்னா இது இவ்வளவுதானாங்கிற இடத்துக்கு வந்துவாங்க. அதனால இது வந்து இந்த கிரேஸை அவங்க கிரியேட் பண்றாங்க, இப்படி ஒரு பிம்பத்தை அவங்க கட்டமைக்கிறாங்களே தவிர இது வந்து உண்மையான பிம்பமே கிடையாது. ஏன்னா இதை விட பெரிய தலைவர்களை தமிழ்நாடு பார்த்துருக்கிறது. எம்ஜிஆரை பார்த்துருக்கிறது, ஜெயலலிதா பார்த்துருக்கு, ரோஜா பூவை போல இருப்பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் ரசிச்சிருக்கான். ராஜீவ் காந்தியை பார்த்துருக்கான். ராகுல் காந்தி நடைபயணம் போறாரு, பாரதியோட யாத்திரை போறாரு. எல்லா தலைவர்களும் மாஸ் லீடர்ஸ் தான். அதுக்காக ராகுல் காந்தி கூட்டம் வர்றதா? இவருக்கு மட்டும்தான் வருமா? அப்படி கிடையாது. அதனால இவர்கள் வந்து இந்த பிம்பத்தை கட்டமைக்கிற வேலையை கைவிட்டு விட்டு கலை யதார்த்தத்திற்கு திரும்ப வேண்டுமே தவிர மறுபடியும் பில்டப் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுதான் இப்ப நீங்க வந்து 41 பேர்ல வந்து 2 பேரை ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு ஒரு பெரிய கேள்வி வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா 2 பேர் தான் சிபிஐ விசாரணையில நாங்க நேரடியா மனு போடலைங்க என்று உண்மை பேசியவர்கள் 2 பேர். யோசிச்சு பாருங்க. இப்ப அரசாங்கம் வந்து நலத்திட்டம் கொடுக்குது, மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க. அதிமுக குடும்பத்தினர் யாரும் வாங்க மாட்டாங்க? அதிமுக தொண்டர் ஒருத்தர் இருக்காரு, வாங்குவாங்கல்ல. காலை உணவு திட்டம் இருக்கு, திமுக காரன் வீட்டு பிள்ளை மட்டுமா சாப்பிடும்? பிஜேபி காரன் வீட்டு பிள்ளை சாப்பிடாதா? அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் எல்லாருக்குமானது தானே. கலைஞர் டிவி வந்து இலவச தொலைக்காட்சி எல்லாருக்கும் தானே கொடுத்தாங்க. எல்லா திட்டங்களும் எல்லாருக்குமானது தானே. பண மதிப்பு செல்லாதுன்னா பிஜேபி காரனுக்கு மட்டும் செல்லுமாப்ப? ஒரு திட்டம் எல்லாருக்குமானது தானேங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நிவாரணம் வழங்குறீங்க 20 லட்சம் ரூபான்னா உங்களுக்கு மாற்று கருத்து உடையவர்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்ன நியாயம்? கேட்டா டாக்குமெண்ட் இல்ல, அது எப்படி உனக்கு மாற்று கருத்து சொல்றேன் வீட்டுல மட்டும் டாக்குமெண்ட் எல்லாம் போகுது? எவ்வளவு பெரிய சேடிஸ்ட் பாருங்க, எவ்வளவு வன்மம் இருக்கிறது உங்க மனசுல. நீங்க வந்து உங்களுக்கு எதிரான கருத்து சொல்லிட்டா நான் மனு போடுறேங்கிறது உண்மைதானா? அந்த அம்மா ஷர்மிலாங்கிறது சொல்லுது எனக்கு தெரியாதுங்க, அவன் அப்பனே அவன் வந்து பிள்ளைய பெத்து விட்டதோட போயிட்டான், 10 வருஷமா அவன் ஊருடைய வீட்லயே கிடையாது, வயசு எத்தனை தெரியல குழந்தையோட வயசு. ஆமா, அதனால அவனுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க. வீட்டுக்காரர் வந்து இங்க வர்றது இல்லைங்க, குடும்பத்தோட அவன் இல்லைங்க, பிரிந்து வாழ்கிறவங்க, 10 ஆண்டுக்கு மேல ஆச்சுங்க, அவன் பணத்துக்காக வந்து வழக்கு போட்டிருக்காங்கிற உண்மையத்தானே அந்த அம்மா சொல்லிச்சு. இந்த அம்மா ஏதாவது இட்டு கட்டி போய் சொல்லிச்சா? விஜய் வந்து ஒரு லீடரே கிடையாது சொல்லிச்சது. என் வீட்டுக்காரரு இந்த மாதிரி போயிட்டான் அவன் தானே சொல்லிச்சு அந்த அம்மா. இன்னொரு மனுதாரர் வந்து என்ன சொன்னாரு, என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க, அரசாங்க வாங்கி தருவோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றது இருக்கல. அவங்க 2 பேருமே வந்து சிபிஐ வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாங்களா கேட்கல, எங்கள் பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக 2 குடும்பங்களுக்கு நீங்கள் வந்து நிதி தராமல் ஏமாற்றி விட்டீர்கள். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். உனக்காக உயிர் விட்டவனுக்கு
நீ வச்சிருக்கிற காசை கொடுத்து அந்த உயிரை மீட்க போறது இல்லை யாரும். இந்த காசை வச்சு அவங்க இனிமே வாழ போறதும் இல்லை. நீங்க இது வந்து இந்த காசு இந்த மாதிரியான பணங்கள்ல வந்து மறுபடியும் அந்த குடும்பம் தலைச்சிருமா, மறுபடியும் நெறிப்பட்டு செத்த குழந்தையெல்லாம் மறுபடியும் உயிரோட வந்துருமா? சினிமாவில் மட்டும் இந்த காட்சி வந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல ஒரு குழந்தை நெறிப்பட்டு சாதுன்னா ஹீரோவா இருக்கிற விஜய் காப்பாத்திருப்பாரு. நேரில் என்ன செஞ்சாரு? எல்லாரும் நெறிப்பட்டு சாகும் போது கண்ணு முன்னாடி நின்றுட்டு நான் கேட்கிறேன், 8 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ 20 லட்சம் கணக்கில் 39 பேருக்கு கொடுத்துருக்காங்கல்ல. 8 கோடி ரூபா நீ செலவு பண்றதுக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்துருக்கலாமே. நீங்க இந்த செலவே உனக்கு வந்திருக்காதே. அவருன்னு தெரியுமா இந்த மாதிரி? ஏன் தெரியாது? விக்கிரவாண்டி மாநாட்டில் 5 பேர் உயிரிழந்தது அவருக்கு தெரியாதா? மதுரை மாநாட்டில் 3 பேர் உயிரிழந்தாங்க, அதுவும் தெரியாதா? அந்த ஜெகதீஸ்வரன் தான் சொல்றாரு, தாவேகாவோட முன்னாள் நிர்வாகி 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்து மயங்கி விழுந்து கிடந்தாங்க விக்கிரவாண்டியில, குடிக்க தண்ணி இல்லாம பாத்ரூம்ல போய் தண்ணி அள்ளி குடிச்சாங்கன்னு அவர் சொல்றாரு. அந்த ரிப்போர்ட்டை நேரம் தான் போய் சொன்னேன் நான் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் தெரியாது அவருக்கு. அப்ப தனக்கு மட்டும் சொகுசு வாகனத்துல வர தெரியுது, பல கோடி ரூபாய் வாகனத்துல கேரவன் செட் பண்ணி தனக்கு மட்டும் வர தெரியுது. அப்ப மத்தவன்லாம் மனுஷன் கிடையாதா? அவனை பார்க்க வர்றவன்லாம் மனுஷன் கிடையாதா? அவன் வெயிலே நிக்கணுமா நாள் கணக்கா? 12 மணிக்கு வர்றவனு நீ சோசியல் மீடியால வந்து போட்டு விட்டுட்டு நீ வந்து ரொம்ப சாவகாசமா ராத்திரி 7 மணிக்கு வருவ. 7 மணி நேரம் அவன் பசி தாகத்தோட அவன் வெறி பிடிச்சவனா அவனே அப்படியே வச்சிருக்கணுங்கிறது என்ன வகை நியாயம்? அப்ப இதற்கு நீங்கள் பொறுப்பே இல்லையான்னு நான் கேட்கிறேன். அவன் தாகத்தோடு இருந்ததற்கு, பசியோடு இருந்ததற்கு, மயங்கியதற்கு, மரணித்ததற்கு, மூச்சு திணறல் ஏற்பட்டதற்கு, அவனை அவசரத்திலே காப்பாற்ற முடியாமல் போனதற்கு எல்லாத்துக்கும் யார் பொறுப்பு கேட்டா என்ன சொல்றான்? வந்து தாவே கால உள்ள வந்து கூட்டத்துக்கு உள்ள சதி நடந்துருச்சுங்கிறான். அந்த சதியை செஞ்சதே நீங்க தான்டா. சதி நடந்தது உண்மை. குடி தண்ணி கொடுக்காதது ஒரு சதி. மூச்சு நெரிசல்ல சாகடித்தது ஒரு சதி. அந்த சதியை செய்தது யாரு? விஜய் தான் அந்த சதிகாரன். அந்த சதியில கூட்டு சதியில பங்கு வேணா ஆதவர்ஜனாவுக்கு, புஷி ஆனந்துக்கு வேணா நீ அந்த பங்கை பிரிச்சு கொடுக்கலாம். சதிகாரர் நீங்க தானே. அவசரத்துக்கு போய் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி காப்பாற்றி அவங்களுக்கெல்லாம் வந்து நிவாரணம் கொடுத்து நள்ளிரவுல வந்து போய் வந்து முதலமைச்சர் போய் நேரில் போய் பார்த்தா கொலைப்படியை யார் மேல சாட்டுவாங்கலாம்? ஆளுகிற அரசாங்கத்தின் மீது கொலைப்படி சாட்டுவாங்களாம். தப்பிச்சு வந்து தலைதிரிக்க ஓடி பின்னங்கால் படலில் அடிக்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு பனையுறுப்புங்களால ஒளிஞ்சுக்கிட்டு 25 நாள் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரல. இப்படிப்பட்ட ஆகச்சிறந்த சமுகாலத்துல நாய்த்தோல்ல வடிகட்டின கோழைகள் இவங்க, அயோக்கிய பயல்க. ஒருத்தன் கூட போய் ஸ்பாட்டுக்கு போகல. இவங்க முசர கட்டையை பார்த்தா அப்படியே கும்பல் கூடினா புஷியான அந்த முசர கட்டையை பார்த்தா கூடுமா? நான் கேட்கிறேன். அது பாக்குற மாதிரி மூஞ்சி அது? ஆதவர்ஜனா மூஞ்சிக்கு கூடிருமா? ஆதவர்ஜனா என்ன ஏற்கனவே வந்து இந்தியாவுக்கு பிரதமர் இருந்துட்டு வந்திருக்கிறார், அவரு ஜனாதிபதி வேட்பாளர் இருந்தவர் அவரு. நீங்களாம் யாரா? நீங்க எல்லாம் யாருன்னு நான் கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் சமுதாயத்துல என்ன மதிப்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். அவராது விஜயாவது தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை புரோட்டான்னு ஆடுனாரு, அதனால அவருக்கு சிஎம் போஸ்ட் கொடுக்கணும்னு நீ கோரிக்கை வைக்கிற மக்கள் மன்றத்துல. அதனால அவர் பெரிய தியாகங்களை பண்ணியிருக்கிறாரு. சுதந்திர போராட்ட தியாகத்துல வந்து சிறைக்கு போன குடும்பத்துல இருந்து வந்த ஒரு விஜய், அதனால பல தியாகங்களை செஞ்சிருக்காரு. இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டவர், பல சமுதாய போராட்டங்களை, சமூக நீதி போராட்டங்கள்ல எல்லாம் சிறை சென்றவர். விஜய்ங்கிறவர் தியாக தழும்புகளால் ஆன ஒரு பெரிய தலைவர். அவர் தான் வந்து இந்த நாட்டுக்கு முதலமைச்சராகனு சொல்ற ரைட்டு. இவங்களுக்கெல்லாம் என்ன கேடுன்னு நான் கேட்கிறேன். இவங்க நேரம் போக மாட்டாங்களா? அப்ப மக்களை வந்து உன்னை நேசிக்கிறவர்களை, உன்னுடைய ரசிகர்களை, உன்னால் பாதிக்கப்பட்டவர்களை பார்ப்பதற்கே உனக்கு இவ்வளவு மனத்தடங்கள் இருக்கும்னா, இவ்வளவு பயம் இருக்கும்னா, நீ வந்து என்ன கிழிக்க போறான்னு நான் கேட்கிறேன். அரசியல் வந்து நீ என்ன கிழிக்க போற? உன்னால ஒரு கூட்டமே நடத்த முடியல, ஒரு கட்சியே உன்னால நடத்த முடியல. நீ இந்த நாட்டை வந்து ஆட்சி செஞ்சிருவியா? உனக்கு தெரியுமா அரசியல் சாசனம்னா என்ன தெரியுமா? இந்த நாட்டோட வரலாறு தெரியுமா? எதுவுமே தெரியாது உனக்கு. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு திரிஷாவை தெரியும், கீர்த்தி சுரேஷ் தெரியும். வேற 2 பேரை தவிர உனக்கு என்ன தெரியும்? அந்த நாட்டினுடைய வரலாறு தெரியுமா உனக்கு? சும்மா வந்து ஒரு A4 ஷீட்ல 4 பேப்பரை படிச்சு வச்சுக்கிட்டு நான் வந்து 5 டைலாக் 10 டைலாக் பேசினா சிஎம் ஆக்கிடுவாங்களாமா எல்லாருமே அவரை? ஜனநாயகன் ஷூட்டிங் கேப்ல வந்து ஒரு சிஎம் ஆயிடுவாரா? இப்படி எந்த பைத்தியக்காரனாவது சிந்திப்பானாங்க? ஒரு கூட்டம் வருது. நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் 6.5 கோடி வாக்காளர் இருக்கான், 1-2 பேர் கிடையாது. 6.5 கோடி வாக்காளர்கள்ல இளைஞர் கூட்டம், இவரை பின்பற்றுகிற இளைஞர் கூட்டம் அதிகபட்சமாக வைத்தால் கூட 50 லட்சம் பேரை தாண்ட மாட்டான். 40 வயது கடந்தவன் ஒருத்தன் கூட, அரசியல் புரிதல் இருக்கிறவன், குடும்பஸ்தனா இருக்கிறவன், உயிரின் மதிப்பு உணர்ந்தவன் ஒருத்தன் கூட தாவேக ஓட்டு போட மாட்டான். அப்ப 6 கோடி பேர் உனக்கு எதிராக இருக்கான். என்னமோ தமிழ்நாட்டுக்கு மொத்தமா வந்து இவருக்கு மட்டுமே கூட்டம் வர்றது மாதிரி. அப்ப கரூர்ல திமுக 30 மாநாட்டில் கூட்டம் கூட்டாங்க இல்லையா? அப்ப அது கூட்டம் கிடையாதா? எடப்பாடி பழனிசாமி 170 தொகுதிகளுக்கு பிரச்சார பயணம் போயிருக்காரு, ஊர்தி பயணம் போயிருக்கிறாரு. எங்காவது நெரிசல் வந்தது உண்டா? எங்காவது மூச்சு திணறல் வந்தது உண்டா? மரணம் நிகழ்ந்தது உண்டா? அது ஒழுங்குபடுத்தப்பட்ட கூட்டம், அது அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம். ஏன் பல பேர் போனாங்களே, பாத யாத்திரை மாதிரி போனாரு. நம்ம அண்ணாமலை வந்து போனாரு, பாத யாத்திரை போனாரு. என்ன பிரச்சனை வந்துச்சு அவருக்கு?
ஒண்ணுமே வரலையே. எத்தனையோ தலைவர்கள் பயணம் போறாங்க. பாரத் ஜோடோ யாத்திரைன்னு ராகுல் காந்தி போனாரு. வைகோ போகாத பயணங்களா? எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் வந்திருக்கிறது. கூட்டம் வந்தனால தானே தலைவன். திரும்பி யாருமே இல்ல, ஒத்தாளா தான் நான் தெரியலன்னா தலைவன் கிடையாதுல்ல. எல்லாருக்கும் தான் கூட்டம் வருது. திருமாவளவன் மதச்சார்பின்மை மாநாடு நடத்துறாரு, கூட்டம் இல்லையா? பல லட்சம் பேர் திரண்டார்கள். எத்தனையோ கூட்டங்களை நடத்தி கொண்ட எல்லா தலைவர்களும் கூட்டத்தை கூட்டுகிறார்கள். அவர் எப்படி கூட வேண்டும், எப்படி களைய வேண்டும் என்கிற ஒழுக்கம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறது. எந்த ஒழுக்கமின்மையும் இல்லாம, எந்த ஒழுக்கமும் இல்லாம ஒழுங்கின்மையாக ஒரு கூட்டத்தை நடத்தி நீ ஒரு செயற்கை பேரிடரை உருவாக்கி இவ்வளவு பெரிய கொலையை செஞ்சுட்டு நெரிசல் மரணத்தின் பேரால ஒரு செயற்கை பேரிடரை உருவாக்கிட்டு எந்த கூச்ச நாச்சமும் இல்லாம 3 நிமிஷம் வீடியோவை போட்டுட்டு 30 நாளா ஒருத்தன் முடங்கி கிடக்கிற கோழையை, விஜய்ங்கிற கோழையை எப்படி மக்கள் தலைவரா பார்ப்பான்? களத்துக்கே வரலையே. உன்னால் ஏற்பட்ட பாதிப்புக்கே நீ வரல. இந்த மழை வெள்ளத்தை போய் ஆய்வு செய்யறாரு உதயநிதி ஸ்டாலின். நடுராத்திரி பூரா சுத்திக்கிட்டு இருக்காரு, ஒரு இடமா போய் சுத்துறாரு. இங்க போய் மாநகராட்சியில மேயர் தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் குடியிருக்கிறாங்களா, சமுதாய நல கூடம் பள்ளிக்கூடங்கள்ல எல்லாம் போய் உணவு சமைத்து பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது செய்யணும்ல, வேலை செய்யணும்ல. சும்மா எப்படி அரசியல்ல நீ வருவ? எந்த கட்சியா இருக்கட்டும், அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், பாஜக, எந்த கட்சியா இருக்கட்டும், அவருக்குன்னு ஒரு உழைப்பு வேணும்ல, கள செயல்பாடு வேணும்ல. சும்மா விஜய் சினிமாவில் நடிச்சாரு அவர் சிஎம் ஆயிடுவாரு என்கிற ஒரு பொய் பிரச்சாரத்தை ஊடகங்களின் வழியாக கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்கிறார்களா என்று எனக்கு தெரியல. ஏன்னா இதை விட அதிகமா கூட்டம் கூட்டின சிரஞ்சீவிக்கு கட்சியை கழிச்சிட்டு போயிட்டாரு. இதை விட அதிகமான கூட்டத்தை உசுப்பேத்தி கூட்டின ரஜினிகாந்த் கடைசி நேரத்துல ஐயா ஜாமி என்னை ஆள விடுப்பா, உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லிருச்சு ரஜினிகாந்த் அரசியல் ஒன்றும் ஆக போறது இல்லை. அதனால சினிமாவில் ஹீரோவாக இருந்த விஜய் அரசியலில் ஜீரோ ஆயிட்டாருங்கிறது தான் அவருடைய அந்த நடவடிக்கை காட்டுது. குறிப்பா அந்த கரூர் கூட்டத்துல ஜனநாயகனோட ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட பிராண்ட் கேமராவை நிறைய கேமரா வச்சு எடுத்திருக்காங்க, 8K கேமரா வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்னு பல்வேறு விமர்சனம் வந்தது. சமீபத்தில் நக்கீரனில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை, ஷூட்டிங் டைரக்டர் மட்டும் இல்லை, நடிகைகள் கூட கேரவன்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆதாரங்களோட அம்பல்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரத்தில் வெளியிட போறதா ஒரு அட்டை போடலாம் வெளியிட்டிருக்காங்க. உங்களோட பார்வை என்ன? இல்லை, எப்பொழுதுமே நக்கீரன் ஒரு குறைந்தபட்ச ஆதாரங்கள் இல்லாமல், எந்த விதமான எவிடன்ஸும் இல்லாம அவர்கள் செய்திப்பட கட்டுரை வெளியிட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு தெரியும், வீரப்பன்ல இருந்து ஆட்டோ சங்கர்ல இருந்து பல பிரச்சனைகளை அவர்கள் கையில் எடுத்து எல்லாவற்றுக்கும் எதிராக அவர்கள் போராடி இருக்கிறாங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போதெல்லாம் அவருடைய அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது, ஓட விட்டுருக்கிறாங்க, பொடாவில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எவ்வளவோ பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்திருக்கிறாங்க. சிறைச்சாலைக்கு பலமுறை அதனுடைய ஆசிரியர் போயிருக்காரு. அதனால உண்மைத்தன்மை இல்லாமல் அப்படி ஒரு செய்தியை நக்கீரன் வெளியிடாது. அவர் ஏன் அவசரமா எஸ்கேப் ஆகி ஓடுனாரு என்பதற்கான ரகசியம். ஏன்னா பிரச்சனை நடந்த இடத்தை விட்டு ஓடுனதை கூட நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பக்கத்து ஊர்ல போய் திருச்சி விமான நிலையத்துல போய் விமானம் ஏறாம அங்கு ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு மறுநாளோ அல்லது நள்ளிரவோ அதிகாலையிலேயோ கூட அவர் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்திருக்கலாம். இப்பொழுது கொடுக்க வேண்டிய அந்த நிவாரணத்தை எல்லாம் அப்பொழுது அறிவித்திருக்கலாம். ஏதாவது ஒன்றை அவரால் செய்திருக்க முடியும். கட்சிக்காரர்களாவது ஓடாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி இருக்கலாம். அப்ப இந்த ஷூட்டிங் செட்டப் அம்பலப்பட்டு விடும் என்பதற்காகத்தான் அவசரமாக அவர் தப்பித்து சென்றார் என்று நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வருகிறது. அதனால இன்னைக்கு அவர் நிலைமை என்ன ஆகி போச்சுன்னா, பாஜக நீ சரணடையலைன்னா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா என்று அவர்களை மிரட்டக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. தமிழ்நாடு அரசு அவரை கைது செய்யல, யாரையுமே கைது செய்யல. சட்டத்தின்படி நீதியின்படி நீதிமன்றம் உத்தரவு போட்டால் மட்டும் நம்ம அதை நடவடிக்கை எடுக்கலாம் என்று அவரை அரசியல் ரீதியாக ஒரு எதிர்மறையாக உன்னை உருவாக்க வேணான்னு அவங்க அதை விட்டு கொடுத்துருக்காங்க. காவல்துறை நினைத்திருந்தால் அனைவரையுமே கைது செய்திருக்க முடியும். பனையூர் பங்களாவுக்கு அவர் போயிருக்கவே முடியாது. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுன்னா, கைது செய்வதன் மூலமாக பகை வளர்க்க வேணாம், சட்டப்படி என்ன நடவடிக்கை அதை செய்யட்டும்னு சொன்னா. இப்ப தமிழ்நாடு அரசு நிம்மதியா இருக்கு, திமுக நிம்மதியா இருக்கு. ஏன்னா சிபிஐ விசாரணையின் மூலமாக நாளைக்கு அவரை தண்டித்தாலோ விடுதலை செய்தாலோ இவர்களுக்கு பழிவாங்குகிறார்கள் என்கிற எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் திமுக ஆளாக, திமுக எஸ்கேப் ஆயிடுச்சு. ஆனா தாவேக்கா மாட்டிக்கிருச்சு சிபிஐ. சிபிஐ முழுக்க முழுக்க பாஜகவினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமகால நடவடிக்கைகள் அப்படி இருக்கிற காரணத்தினால அவர்கள் பாஜகவின் கைப்பிடிக்கல போய் சிக்கிக் கொண்டார்கள். இனிமேல் கொள்கை எதிரி பாஜக என்றெல்லாம் கூவ முடியாது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட எம்ஜிஆர் வளர்த்த அதிமுகவை நீ என்னமா பண்ணி வச்சிருக்க எடப்பாடி அப்படின்லாம் பேச முடியாது. அதனால இன்னைக்கு யாரோட கைப்புள்ளையா மாற போறாரு விஜய்ங்கிறதான் கேள்வியாக இருக்கு. ஸ்பீட் அப்படிங்கிற யூடியூபர் உலகம் முழுவதுமே அறிந்தவர். அவர் தாய்லாந்துல ஒரு நிகழ்ச்சிக்காக போகும் பார்த்தீங்கன்னா, அவருடைய வாகனத்தை பின்பற்றி விஜய் ரசிகர்கள் சிலர் தளபதி விஜய் டிவிக்கே நீங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. அவர் கன்ஃபியூஸ் ஆகி யாரை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகி ஓடிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவோட சீஃப் மினிஸ்டர்னு வேற அதுல சொல்றாங்க. அதாவது இந்தியாவுக்கு தலைமை வைக்கக்கூடிய தலைமை அமைச்சர் பேர் பிரதமருங்கிற விவரம் அவங்களுக்கு தெரியல.
சீஃப் மினிஸ்டர் யாரு, பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் தாவேகால உறுப்பினராக இருக்க மாட்டான். அது வரைக்கும் தான் இந்த கட்சியில இருப்பான். அதுக்கு பின்னாடி அந்த விவரம் தெரிஞ்ச முன்னாடி அவன் கட்சியை விட்டு வெளியேறிடுவான். இப்ப நிலைமை என்ன ஆகி போச்சு? ஏதாவது ஒரு கூட்டணிக்கு போக வேண்டிய கட்டாயம் ஒரு பக்கம் உருவாயிடுச்சு. ஒருவேளை தனித்து போட்டிட்டா எல்லா தொகுதியிலையும் தாவேகா டெபாசிட் இழக்குது. விஜய்னால எம்எல்ஏ கூட ஆக முடியாது. அப்படி ஒரு மோசமான நிலைமை கரூர் சம்பவத்துக்கு பின்னால் ஒரு பெரிய பின்னடைவுக்கு உருவாயிடுச்சு. இப்ப வேற வழியே இல்லாம அதிமுகவோட கூட்டணிக்கு போனா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்கிற நிலைமை வந்துச்சுன்னா துணை கதாபாத்திரமாக அவர் மாறிடுவார். மெயின் ஹீரோவா வந்து அவர் அரசியலில் இருக்க முடியாது. முதன்மை சக்தியாக அவர் இருக்க முடியாது. இந்த பக்கம் பாஜகவின் கைப்பிடிக்கல போனா அவர் கொள்கை ரீதியான கருத்துக்களை எதுவுமே மாற்று கருத்துக்களை பேச முடியாது. ஆனா விஜய் வந்து எல்லா பக்கமுமே அவருக்கு அடிப்பார். கரூர் சம்பவத்துக்கு பின்னாடி முட்டுச்சந்துல தாவேகா மாட்டிக்கிடுச்சு. கரூர் நெரிசல் மரணத்துல இறந்தது குழந்தைகள், பெண்கள் மட்டுமல்ல, தாவேகா என்கிற கட்சியும் நெறிப்பட்டு செத்து விட்டது. இந்த கட்சிக்கு தான் இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக தான் அவங்க பனையூர் பங்களால உட்கார்ந்து ரகசியமாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு எவனுக்குமே தெரியல. இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க? அதாவது என்னால எதையுமே செய்ய முடியல. 25 நாளா வந்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறான். அடுத்த கட்ட மூவ்மெண்ட் இல்ல. தாவேகா என்கிற கட்சி இனி தமிழ்நாட்டிலே செல்லுபடியாக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்கள்லாம் வந்து விஜயோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. டெல்லி மேலிட பார்வையாளர், தமிழ்நாட்டு பார்வையாளர்லாம் வந்து விஜயோட சந்திச்சு பேசினார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்குல்ல தொடர்ச்சியா. அது வேற ஒன்றும் இல்லை, துக்கம் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். உங்களுடைய கட்சி கூட்டத்துல நெரிசல் மரணம் ஏற்பட்டிருக்கிறது, அதுக்காக வந்து நீங்க வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறக்காக பாஜக வந்து விஜயை கையாள பார்க்கிறது என்பதற்கு எதிர்வினை ஆற்றுவதற்காக காங்கிரஸ்காரனும் கூட்டு பேசுறான். நாங்களும் இருக்கா, நீ வந்து ஒன்றும் பதட்டப்படாத என்று சொல்வதற்கு பேசியிருக்கிறாங்களே தவிர கூட்டணிக்காகவோ ஆட்சி மாற்றத்துக்காகவோலாம் அது பேசலாம். ஒரு ஆறுதல் சொல்லுகிற முகமாக பேசியிருக்காங்க அப்படிதான் அதை எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர அதை தாண்டி அரசியல் ரீதியாக காங்கிரஸ் அவரை அணுகவே இல்லை. காங்கிரஸ் வந்து முழுக்க இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான அங்கமாக, ஏன் தென்னிந்தியாவின் முகமாக ஸ்டாலின் தான் இருக்கிறாரு. அதனால அவங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. சட்டமன்றத்திலையும் கூடுதல் தொகுதியை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயோடு பேசியதன் மூலமாக கூடுதல் சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு இந்த பேரத்தை பயன்படுத்திக் கொள்வார்களே தவிர கூட்டணியை விட்டு யாரும் உடைஞ்சு போக மாட்டாங்க. அதற்கெல்லாம் சாத்தியம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிபிஐ வந்து விசாரணை தொடங்கிட்டாங்க. ரெண்டே தான், ஒன்று வந்து அரசு தரப்பு குற்றம் சாட்டணும், இல்லைன்னா விஜய் தரப்பு குற்றம் சாட்டணும். இந்த விசாரணை கோணம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்ல, முழுக்க வந்து என்ன செய்வாங்கன்னா விஜய் தான் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய நிலைமை அதில் வந்துடும். அந்த தீர்ப்பை கையிலே வைத்துக்கொண்டு விஜய் தான் சொல்லுகிறபடி எல்லாம் கேட்க வேண்டும் என்று ஆட்டிவிப்பதற்கான வாய்ப்பாக இதை மாற்றுவார். ஆமா, எல்லா ஃபுட்டேஜும் வச்சிருப்பாங்க. நீ எனக்கு சொல்றதை கேட்கலன்னா ஃபுட்டேஜை நான் வெளியிட்டுருவேன், நீ ஷூட்டிங் தான் நடத்தினேங்கிறத நான் உலகத்துக்கு தெரியப்படுத்திடுவேன் என்று விஜயினுடைய இமேஜை டேமேஜ் செய்வதற்கான எல்லா வேலை திட்டத்தையும் அவர்கள் செய்வார். சிபிஐ விசாரணையின் மூலமாக விஜய் வந்து தன்னுடைய முழுக்க வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டிலே செல்வதற்கு எல்லா வாய்ப்பையும் உருவாக்கிட்டாங்க. அதனால அவர் வந்து பேய்க்கு பயந்து பிசாஸ்ட மாட்டிக்கிறேன்னு சொல்ற மாதிரி தமிழ்நாடு அரசினுடைய விசாரணைக்கு பயந்து மத்திய அரசாங்கத்தின் விசாரணை வளையத்துக்குள்ள அவர் மாட்டிக்கொண்டார். அவரை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் இந்த கட்சியை அடமான வைத்தது ஆதவர்ஜுனா. புஷி ஆனந்த் கட்சியாக இருந்தது இப்பொழுது சிபிஐ விசாரணையின் வழியாக ஆதவர்ஜுனா கட்சியாக மாறி இருக்கிறது. உள்ளுக்குள்ள ஒரு பனிப்போர் நடந்து கொண்டிருக்கிறது. கட்சியை இனி வழிநடத்துறது வந்து இனிமேல் புஷி ஆனந்துக்கு அந்த தகுதி இல்லை என்று முழுக்க கட்சியை கையில் எடுக்கிற வேலையை ஆதவர்ஜுனா பார்த்துட்டு இருக்காரு. அதனால தாவேகா வந்து ஆதவர்ஜுனாவுடைய கட்சியாக மாற்றப்படுகிறது. விஜயை முழுக்க டம்மி பீஸா மாத்தாம இந்த சிபிஐ விசாரணை முடிவுக்கு வராது. விஜய்க்கு அரசியலிலே எதிர்காலம் இல்லாமல் செய்வதற்கான ஒரு முயற்சியாக அது மாறிடும். ரொம்ப நன்றி சார். விஜய் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பங்கு பண்ணீங்க. நன்றி.